அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் காங்கேயமில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம் அப்படின்னு சொன்னால் சிவன்மலை சுவாமி சுப்பிரமணியர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் சிறப்பு மிகுந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுல காட்சி தந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார். அந்த பொருளானது அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுங்க. ஆனால் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதுண்டு. அதே மாதிரி பக்தருடைய கனவுல வரக்கூடிய பொருள் அப்படிங்கிறது பூசாரியிடம் சொல்லும் பொழுது அவர் ஆண்டவர் அதாவது முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ மற்றும் சிவப்பு பூ போட்டு உத்தரவு கேட்கும் போது அதில் வெள்ளை நிற பூ வந்துச்சுன்னா பக்தர் சொன்னது உண்மை அப்படின்னு நம்பி முருகப்பெருமான் குறிப்பால் உணர்த்திய பொருள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு தான் அந்த உத்தரவு பெட்டியில் அந்த பொருளானது வைக்கப்பட்டு தினமும் பூஜைகள் நடத்தப்படுது. இப்படி இந்த பொருளுக்கு அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அடுத்த பக்தர் கனவுல முருகப்பெருமான் குறிப்பால் உணர்த்துற வரைக்கும் அந்த பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை பண்ணுவாங்க. இப்படி பூஜை பண்ணக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு உலக நிகழ்வை முன்கூட்டியே அறியக்கூடிய வகையில் அது திகழ்கிறது அப்படிங்கிறதுனாலையும் இது உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்ற பொருட்கள் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை நடத்தப்பட்டிருக்கு. மண் கலசம், அகல் விளக்கு, தண்ணீர், ஏற்கலப்பை, சங்கிலி, துப்பாக்கி, நோட்டு புத்தகம், பட்டு, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அதில் வைத்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. தற்போது பார்த்திங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருள் மாற்றத்தினுடைய நேரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரியாக இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா முருகப்பெருமானே நேரடியாக காட்சி தந்து அந்த பொருள் மாற்றியமைக்கப்படக்கூடிய பட்சத்தில் அதனுடைய நேரமும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் நேரமும் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனுடைய தாக்கம் கணிசமாக அனைத்து ராசிக்காரர்களையும் தெரியும். அப்படின்னாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது, இந்த கால முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை சிம்ம ராசியினர் பெறுவார்களா, முருகப்பெருமான் அவர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பாரா அப்படிங்கிறத பற்றியும் நவக்கிரகங்களினுடைய மாற்றத்தில் அசுப கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான துரதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது, நவக்கிரகங்களில் சுபக்கிரகங்களினுடைய தாக்கம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட என்னென்ன விஷயங்களில் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு தங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தாங்க இருக்கும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து முருகப்பெருமானை எண்ணி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கும் போதும் ஒவ்வொரு நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் அவருடைய அருளின் காரணமாக அந்த நாள் சுபமாக அமைய அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது.
அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானினுடைய தரிசனத்தை மேற்கொள்வதும் அவரை எண்ணி அவரை வழிபட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக உங்களால் சமாளிக்கக்கூடிய திறமையை அந்த முருகன் தங்களுக்கு அருள்வார். அதே மாதிரி சுப கிரகங்களினுடைய தாக்கம் நன்மையை ஏற்படுத்தினாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தினுடைய பலன்கள் குறைய முருகப்பெருமானினுடைய அருள் தங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்து அதிகரிக்கலாம், காரிய தடங்கல்களும் ஏற்படலாம், மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாக செய்யுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அனைத்து வித முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்கள் ஆதரவும் தங்களுக்கு இருக்கப்பெறும். அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்க. பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. வேலைகளில் கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தங்களுக்கு தாமதப்படத்தான் செய்யும். தேவையற்ற பயணங்களாலேயும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய போட்டிகளை இந்த காலகட்டத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க. இருப்பினும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலனில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கு. வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் அதை அடைவதற்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது. உயர் அதிகாரிகளையும் சக பணியாளர்களிடத்திலையும் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே அதிக அளவு லாபத்தை தங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்பட்டாலும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. உடல் நலத்தில் கவனமாயிருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும். முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிக்க முயற்சியும் பண்ணுவீங்க. இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாம தம்முடைய மேற்பார்வையில் பார்த்து கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகல்
மாறாமல் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாங்க. அது தங்களுடைய மனதிற்கு மேலும் வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தலாம். இருப்பினும் சில எதிர்பாராத செலவுகளால் பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகாது. அப்படிங்கிறதுனாலையும் இதன் காரணத்திலையும் உங்களுக்கு கவலைகள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிடலோடு இருக்கணும். அதிலும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும்.